சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வாயு கசிவு ஏற்பட்ட சேகோ ஆலையில் தொழிலக பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ஆலை இயங்குவதற்கு தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாபு. பாபு, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சதாசிவம் கிராமத்தில் ரவி என்பவருக்கு சொந்தமான சேகோ ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சேகோ ஆலையில் ஜவ்வரிசி உற்பத்தி செய்யும் முறையில் நேற்று தொழிலாளிகள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பாத்தீங்கன்னா அங்க வாயு கசிவு ஏற்பட்டு 11 பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சுவாச கோளாறு பாதிப்பு ஏற்பட்டும் தனியார் மருத்துவமனையில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தொழிலக பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் தினகரன் தலைமையிலான மாசு கட்டுப்பாட்டு சுற்றுச்சூழல் துறை பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட 7 துறைகளை சார்ந்த அதிகாரிகளும் வாயு கசிவு காரணம் குறித்தான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வாயு கசிவு ஏற்பட்ட பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 15 மூட்டைகள், அதாவது குளோரின் பவுடர்களை பாதுகாப்பான முறையில் அளிக்க வேண்டும் எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளருக்கு தொழிலக பாதுகாப்பு கூடுதல் துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் சேகோ ஆலையை தற்காலிகமாக இயக்குவதற்கு தடையும் விதித்துள்ளனர். அதிகாரிகள் சேகோ ஆலை உரிமையாளரும் தீ விபத்து மற்றும் குடோன் உள்ளிட்ட சுத்தம் செய்வதற்கான அவகாசம் கேட்ட நிலையில் அதிகாரிகள் 3 மணி நேரம் மட்டும் அவகாசம் அளித்திருப்பதை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மேலும் அப்பகுதியில் பணிகள் எதுவும் நடைபெறக்கூடாது என்பது குறித்தும் கூடுதல் இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இது குறித்து தொழில்கள பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் நமக்கு தெரிவிக்கல் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் இப்பகுதியில் கூடுதல் பாதுகாப்பும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் விசாரணை முடிவிட்ட நிலையில் என்ன என்பது குறித்து தெரிவிப்பதாகவும் அவரிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய போது தனக்கு நேற்று இரவிலிருந்து இப்பகுதியில் இருப்பதால் மயக்கம் ஏற்படுவதாகவும் தெரிவித்து அவர் சென்றார். மேலும் அப்பகுதியில் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.